கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். இதோ இந்த நேரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த நேரத்திலும் நீங்கள் எந்தெந்த குழப்பத்தில் இருக்கிறீங்களோ, எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, எந்த போராட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ, விடுதலை இல்லாமல் ஒரு வேளை இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் நிம்மதி இல்லாதபடி இருக்கலாம். என்னென்னமோ நான் செய்து பார்த்தேன், எனக்கு வழியே இல்லை என்று நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். இந்த நேரத்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வதற்கு எனக்கு லேசான காரியம் என்று சொன்னது போல நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். இதோ இந்த நேரத்தில் எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலையில் எத்தனை கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கிறீங்களோ, உங்களை விடுதலையாக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கொடுக்க தான், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறத்தான் இந்த நேரத்தை கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர், நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து உங்கள் சத்தியம் உள்ளுக்குள்ளே போனாதான் வழி திறக்கப்படும். நம் ஜீவனம் பண்ணுவதற்கு ஏற்ற காரியம் இந்த சத்தியம்தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து இந்த நாளிலே சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தை உள்ளுக்குள்ள போகும் பொழுது ஒரு வழி வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்க போறார். நம் ஜீவனம் செய்வதற்கு, நம் வாழ்நாள் முழுவதும் நம் வாழ்வதற்கு, உயிரோடு இருப்பதற்கு, சந்தோஷம் சமாதானமாய் நாம் வாழ்வதற்கு அவர்தான் நமக்கு வழி என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு உரைக்கிறார். நீ அது இது